மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வரும் மாற்றத்தால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுதோறும் 4300 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்பது தெரியவந்துள்ளது. மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது கிராமப்புற வறுமையை போக்கும் நோக்கில் 100 நாட்கள் வேலையை உறுதி செய்யும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டது. தற்போது இதற்கு மாற்றாக இத்திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு விபிஜி ராம்ஜி என்ற பெயருடன் புதிய திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர உள்ளது. இந்த திட்டத்திற்கான நிதியை இதுவரை ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிலையில் இனி 40% மாநில அரசுகளே வழங்கும் வகையில் இதற்கான மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களின்படி 2020-21 முதல் 2024-25 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் சராசரியாக 10,758 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு அளித்துள்ளது. இதன் மூலம் 88,57,000 கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது தாக்கல் செய்யப்படும் மசோதா நிறைவேறினால் இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதி 40% குறைக்கப்படும். இதனால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 4,300 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். இவ்விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை கூட்டாட்சி முறைக்கும் மக்களுக்கும் எதிரானது என விமர்சித்துள்ளார். மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ள நிதியை விடுவிக்க ஒன்றிய அரசு மறுத்து வருவதால் நலத்திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசு தனது சொந்த நிதியை பயன்படுத்தவும் கடன் வாங்கவும் நிர்பந்திக்கப்படுவதாகவும் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் ஒன்றிய அரசின் பங்களிப்பு குறைக்கப்படுவதால் வேலைவாய்ப்புக்கான மக்களின் உரிமை பாதிக்கப்படும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நிதி ஆணைய பரிந்துரைகளின்படி தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வு விகிதம் குறைக்கப்படுவதுடன் ஒன்றிய அரசு வழங்கும் நிதியில் பாரபட்சம் காட்டப்படுவதும் அதிகரித்து வருவதால் கல்வி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிகள் போதுமானதாக இல்லை என்று திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட நிதியை குறைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது.